செலன்ஸ்கிய ஒரே நேரத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து மிதிப்போம் அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டு அடிக்கிற மாரி தான், ரஷ்யாவும், அமெரிக்காவும் ஒரே காலகட்டத்துல தூக்கி போட்டு ஜெலன்ஸ்கிய மிதிச்சிருக்கார்கள். ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பெரிய அடி தான். காரணம் என்ன அப்டின்னா, ஜெலன்ஸ்கி செஞ்ச சேட்ட அப்படி. வழக்கம் போலவே ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்கணும், எப்பவும் தனக்கு தெரிஞ்சது என்ன, தனக்கு தெரிஞ்சதும், புடிச்சதும் ஒண்ணே ஒண்ணு தான். பெல்கிராடு, கிரிமியா இந்த மாரி பஞ்சாயங்கள மட்டுமே செஞ்சுகிட்டு இருந்திருந்தா கூட, இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. ஆனா ஜெலன்ஸ்கி ட்ரம்ப பைபாஸ் பண்ணி, ஓரளவுக்கு அங்க உள்ள செனட்டு, காங்கிரஸ் ட்ரம்புக்கு ஆதரவு, பைடன் கட்சிக்கு ஆதரவுன்னு பிரிஞ்சு தானே கிடப்பாய்ங்க. ஒரு ஊருன்னா 2 கேங் இருந்ததே ஆகும். அதுல அமெரிக்கா மட்டும் விதிவிலக்கா வருமா? முதல்ல 2 கேங்க செட் பண்ணதே அமெரிக்கா தானே! மத்த இடத்துலலாம் 1 டசன் கேங்குல இருக்காய்ங்க. அப்பேற்பட்ட நாட்டுல தன்னோட லாபி பவர வச்சு ரஷ்யா இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்காட்டி 500% வரி. ரஷ்யாவுக்கா? அவன் மேல தான் 1 டசன் தடை இருக்கேடா! ரஷ்யா கூட நாங்க எங்களுக்காகவே சண்டைக்கு போமாட்டோம். எல்லாம் சீக்ரெட்டா பேசி முடிச்சுப்போம். உனக்காக 500% வரின்னு சண்டைக்கு போறோமா? அப்புறம் அவன்கிட்ட வாங்குறவனுங்களுக்கு, இந்த வாங்குற நாடுக்கு அமெரிக்கா 500% வரி போடும். இந்த மாரி வேலையெல்லாம் பக்காவா பார்ப்பீங்களே! உங்களுக்குள்ள சண்டைன்னா கூட அடுத்தவன தூக்கி போட்டு மிதிக்க மறக்க மாட்டீங்களே! அப்படிங்கிற மாரி தான் திட்டங்கள் தீட்டி, பிஸியா அமெரிக்காக்குள்ள இருந்தாங்க. அப்படி அமெரிக்காக்குள்ள பிஸியா இருக்கும்போது, "ஏன்டா என் கட்சியவே பைபாஸ் பண்றியா நீ?" அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம். "ஓ! இப்படி ஒரு ரூட் எடுக்கிறியா?" அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு பக்கம். 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு ஒரு பெரிய தாக்குதல். அதாவது ஒரே ரேஞ்சுல கிரவுண்ட்ல மிகப்பெரிய தாக்குதல். காரணம் என்ன அப்டின்னா, ஒரு பக்கம் சுமியில மிக தீவிரமா ரஷ்ய படைகள் முன்னேறி போய்க்கிட்டு இருக்கார்கள். தடுக்க முடியாம பின்வாங்கி ஓடுறார்கள். அப்படி ஓடக்கூடிய ஆட்கள ஓடுறாய்ங்க, நம்ம போவோம் அப்படியே முன்னேறி அப்படின்னு சொல்லாம ரஷ்யா சம்பவம் பண்ண ஆரம்பிக்குது. இது நான் சரி, தப்பு அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அப்படி அந்த சைடு சுமியில ஒரு ஆக்ரோஷமான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே, இந்த பக்கம் தலைநகர் கிவ்வ தலைகீழா திருப்பி போட்டார்கள். ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மூலியமா தாக்குதல். இதுல 1, 2 பெரிய மிசைல்கள தூக்கி இறக்கிட்டார்கள்ன்னு பதர்றாய்ங்க. ஏன்னா, அடுத்தடுத்த வேகத்துக்கு ஓர்ஸ்னிக் மாரி ஏவுகணைகள கிரீன் ஜோன்க்குள்ள, இல்ல ஜெலன்ஸ்கியோட அக்யூரேட் பங்கருக்குள்ள தட்டி விட்டா முடிஞ்சுச்சே ஜோலி அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிக்கிறார்கள். இந்த பதட்டம்லாம் அமெரிக்காக்குள்ள லாபி செய்ற குழுக்கள போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆனா, இப்ப யோசிச்சு என்ன பண்ண? ரஷ்யா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு பெரிய சம்பவங்கள ஒரே சீரா, ஒரே காலகட்டத்துல காட்டும் அப்படின்னு இவனுங்க எதிர்பார்க்கல. காரணம் சுமி பகுதியில தப்பிக்கவே முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டார்கள். அடுத்த கட்டமா தலைநகர் கிவ்வ தலைகீழ திருப்பி போட்டார்கள். ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள் ஒரே நேரத்துல, ஒரே காலகட்டத்துல அப்படின்னு. அதுவும் தலைநகர் கிவ்வ மட்டுமே மையமா வச்சு. ஒன்னத்தையும் நியூட்ரலைஸ் பண்ண முடியல. அடிச்சுட்டாய்ங்க அப்படின்னு கத்தவும் முடியல. காரணம் என்னன்னா, லாபி செய்ற குழுக்கள் இருக்கார்கள் நமக்காக. நம்ம கத்துவோம். அவனுங்க இறங்கி வேலைய பார்ப்பாய்ங்க. அட்லீஸ்ட் அவன் 4 அறிக்கை விடுவான். உலகத்த 4 8 அறிக்கை விடு. நானே 4னா நீ 8 விடணும்னு வம்பு இழுப்பான். இப்படியே நம்ம குளிர்காயலாம்னு நெனச்ச ஜெலன்ஸ்கிக்கு, ட்ரம்ப் ஒரே அடியா தூக்கி போட்டாரு. பேச்சுவார்த்தையில உட்காரல, இல்ல கையெழுத்து போடல, ஆயுதத்த நிறுத்தி விடுவேன் பார்த்துக்கன்னு. அதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கு 500% போட்டா என்ன? 5000% போட்டா என்ன? இங்க ட்ரம்ப் டக்குன்னு பைப்ப மூடிட்டா தண்ணி போகாதே, முடிஞ்சு போச்சே ஜோலிங்கிற மாரி தான். அமெரிக்க டாலர்கள் பம்ப் ஆகுற வரையும் தான் உக்ரைனோட யுத்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். அத நான் இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணுவேன் அப்டின்ட்டாரு. இவ்வளவு காலம் அவரு பூச்சாண்டி காட்டும்போது, பைடன் குடுத்ததெல்லாம் நெறைய வேர்ஹவுஸ்ல கடந்துச்சு. இப்ப அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டாய்ங்க. ரஷ்யா இருந்ததெல்லாம் அழிச்சிருச்சு, கைப்பற்றிருச்சு அப்படின்னு பைடன் குடுத்தது பெரிய அளவு இப்ப இல்ல. பைடன் 100% குடுத்திருந்தா, ஏறக்குறைய 40, 60% இப்ப கையில இல்ல. மிச்சத்த வச்சு வண்டிய ஓட்ட முடியுமா? இப்ப ட்ரம்ப் டக்குன்னு நிறுத்துனாரு அப்புட்ன்னா, ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். இத உணர்ந்தது யாரு அப்படின்னு கேட்டா, முதல்ல உக்ரைன் ராணுவம். உக்ரைன் ராணுவம் சுமீல் பகுதிகள்ல தெறிச்சு ஓடுனத தாண்டி, எல்லா பகுதிகள்லயும் அவர்களோட ஃப்ரண்ட் ஜோன், ஃப்ரண்ட் லைன்னு ஒண்ணு அவங்க நிக்கிற இடம் ஃப்ரண்ட் லைன் தானே. அதுலருந்து படைகள் பின்வாங்க ஆரம்பிச்சிருக்கார்கள். இது மேலிடத்திலிருந்து என்ன உத்தரவு வந்தாலும் சரி, எல்லாத்தையும் காது குடுத்து கேட்கிறதே இல்ல. பூரா பைபாஸ் ஆயி எல்லாம் தெறிச்சு ஓடுறார்கள். யாருமே பொசிஷன்ல இல்லை. ராணுவத்தினர் பொசிஷன் எடுக்கவும் மாட்டேங்கிறார்கள். பொசிஷன்லயும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. எந்த நேரத்திலயும் செலன்ஸ்கி சரண்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான். அவர் சரண்டர் ஆகாட்டி ராணுவம் சரண்டர் ஆயிரும். ராணுவம் சரண்டர் ஆகி நான் சூப்பர்மேனா மாறுறேன் அப்படின்னா அமெரிக்கா விடாது. காரணம் டாலர்கள் தரமாட்டாரு. சூப்பர்மேனா இருந்தாலும் டாலர்கள் பம்ப் ஆனாத்தான். இல்ல, வாய்ப்பே இல்ல. அப்ப ஜெலன்ஸ்கி மட்டும் விதிவிலக்கான்னு கேட்டா, எந்த நேரத்திலும் யுத்தம் முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப உள்ள சிக்னல்.